ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இளங்கு குருமணி போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவிலாவியே நீர்மலிவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. போற்றுதலுக்குரிய மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முனைவர் சண்முக திருக்குமரனின் பணிவான வணக்கம். இறைவனை அறிவதற்கும் அடைவதற்கும் இரண்டு வழிகள் இருக்கிறது. ஒன்று அக வழிபாடு, மற்றொன்று புற வழிபாடு. அக வழிபாடு என்பது தியானம், அதாவது தவம். புற வழிபாடு என்பது பூஜை, ஆலயத்திலே தொண்டு செய்வது. எனவேதான் திருமந்திரத்திலே உள்ளம் பெரும் கோயில் என கூறி ஆன்ம நேயத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார் திருமூலர். கடவுள் வெளியே இல்லை, உனக்குள்ளும் இருக்கிறார் என்பதை நீ உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனது ஆசையாக இருக்கிறது. எனவே இறைவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, நாம் இறைவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. இறைவன் நம்மை எப்படி படைத்திருக்கிறான்? அவை பிராட்டி சொன்னதை போல கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதனினும் அரிது என்று சொன்னார். எனவே கடவுள் பற்றிய ஒற்றை வரி கண்டுபிடிப்பு, கடவுள் வெளியே இல்லை, உன் உள்ளேயும் இருக்கிறார் என்பதுதான். இதைத்தான் அக பிரம்மாம்சி என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளத்தில் அன்பு இல்லாமல் கூடை கூடையாய் கோயிலுக்கு லட்சார்ச்சனை செய்வதை விட உள்ளன்போடு கடவுளை வணங்கினால் போதுமானது என்று திருமூலர் சொல்லுகிறார். 272வது திருமந்திரத்திலே அன்போடு உருகி அகம் குலைவாருக்கு அன்றி என்போன் மணியினை எய்த உண்ணாதே என்று சொல்லுகின்றார். கோயிலுக்கு செல்வது, பூஜை செய்வது, மந்திரம் சொல்வது, படைகள் வைப்பது போன்றவையெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அவற்றையெல்லாம் விட உண்மையான அன்பு வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த உண்மையான அன்பு எப்படிப்பட்ட அன்பாக மாறும் என்பதை மிக அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து தருகிறார். உள்மனம் குலைந்து அவனை வணங்கி சரணடைய வேண்டும். அப்பொழுதுதான் ஒப்பற்ற மணியாகிய அவனது திருவருள் நமக்கு கிடைக்கும். விண்ணை ஆராய்ச்சி செய்கிறோம், கோள்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற நவீன வாழ்க்கை முறையிலே முதலிலே தன்னை யார் என்பதை அறிந்து கொள்ள யாரும் முற்படுவதே இல்லை. உன்னை நீயே அறிந்து கொள், அப்படி அறிந்து கொண்டால் அனைத்தும் அறியலாம் என்று திருமந்திரம் சொல்லுகிறது. 2366வது பாடலிலே என்னை அறிந்திலேன், இத்தனை காலமும் என்னை அறிந்தபின் ஏதும் அறிந்திலேன் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு அற்புதமான ஒரு திருமந்திரம் பாருங்கள். என்னை அறிந்திலேன், இத்தனை காலமும் என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன் என்று சொல்லுகிறேன். நான் எதையும் இன்னும் அறியவில்லை. அப்படியானால் என்ன பொருள்? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை என்று சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் அப்படியா இருக்கிறார்கள்? எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும் என்பது யாருக்கும் தெரியாது, அது அவர்களுக்கே தெரியாது. ஆனால் எல்லாம் எனக்கு தெரியும், என்னை விட மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை என்று சொல்வார். திருமூலரே சொல்லுகிறார், என்னை அறிந்திலேன், இத்தனை காலமும் என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன். என்ன இருக்குதுல்ல, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு உற்ற கலை மடந்தை ஓதுகிறார். அவளே சொல்லிட்டானா, படிச்சதே கையளவு தான்ப்பா, படிக்க வேண்டியது நிறைய இருக்குங்கிறான். திருமந்திரம் 517 அழகா சொல்ற,
ஆற்றரு நோய் மிக்கு அவனிமலை இன்றி போற்ற அரு மன்னரும் போர் வழி குன்றுவர் கூற்று உதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடல் தானே. இதே திருமூலர் தான் சொல்லுகிறார், சிவாலயங்களிலே ஆத்மார்த்தமான பூஜைகள் குறைந்தால் நோய் மிகும். நான் சொல்வதை கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மார்த்தமான பூஜைகள் நாம் கொண்டு போய் செலுத்துகின்ற காணிக்கைகள் அல்ல, நாம் கொண்டு போய் செலுத்துகின்ற லட்சார்ச்சனைகள் அல்ல. ஆத்மார்த்தமான பூஜைகள் குறைந்தால் நோய் மிகும், மழை குறையும், மன்னர் கெடுவர் என்கிறார் திருமூலர். திருக்கோயிலை முன்னோர்கள் பக்தியோடு கட்டினார்கள். அதற்காக பல கோடி சொத்துக்களையும் தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நிலைமை மாறி இருக்கிறது. கோயில்களை சுற்றி வியாபார நோக்கில் செயல்படும் மையங்களாக மாறியிருக்கிறது. அதனால்தான் வளம் குன்றி மழையை இழந்திருக்கிறோம், துயரங்களை அனுபவிக்கிறோம். இதை நான் சொல்லவில்லை மையன்பர்களே. மனிதன் இயற்கையை கடவுளாக வணங்கிய வரை அதுவும் இயல்பாகவே அவனுக்கு உதவியது. என்றைக்கு இயற்கையை விட்டு மனிதன் விலகினானோ அன்றைக்கே எல்லா பிரச்சனையும் வந்துவிட்டது. இயற்கை பேரிடர் வருகிறது. ஞானியர் போன்று பாவ புண்ணியங்களை கடக்க இயலாவிட்டாலும் பாவங்கள் செய்வதையாவது தவிர்ப்போம் என்று சொல்லுகிறார். இயன்ற வரையிலே தான தர்மங்கள் செய்து ஞான நூல்கள் காட்டுகின்ற அறவழியில் வாழ்வோம் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாரு. திருமந்திரம் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறது, நெஞ்ச உறுதி தருகிறது. அறுத்தன ஆறினும் ஆணினம் மேவி அறத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம் உரத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தன ஈசனை வேண்டி நின்றானே என்று சொல்லுகிறார். இறைவனை எப்படி நாம் சேர வேண்டும்? நம்முடைய வேண்டுதல் புறத்தே பிறக்கிறது, ஆனால் தேடுதல் அகத்தே பிறக்க வேண்டும். இறைவன் தன்னை வெளிப்படுத்தும் வழியாக இருக்கின்ற மெய்யுணர்வு தோன்றுகையிலேதான் பொய் நீங்கி மெய் சார்ந்து வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் ஏற்படும் என்பது மெய்கண்டார் சொல்லுகிறார். சைவ சித்தாந்தம் நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது. இன்றைய மனிதனும் நேற்றைய மனிதனும் நாளைய மனிதனும் ஒரே மனிதன் தானே. நம்முடைய புறம் மாறலாம், வளரலாம், விஞ்ஞானமயமாகலாம், ஆனால் மனிதன் மாறவில்லை, மாற்றவும் முடியாது. அவனை மானுடம் என்றும் மானுடமாகவே இருக்கிறது. எனவே ஆன்மா என்பது தெய்வீக சக்தி உடையது. அதை உணர்கிற பொழுது அழகாக சொல்லுகிறார், சித்தராயினும் முத்தராயினும் இறைவனுக்கு பத்தராகி நிற்கின்ற பொழுதே அவர்களின் முழு ஆற்றலும் அறிவும் அகிலத்திற்கு பயனளி. வினையினை கழிக்க வந்திருக்கிறது இந்த உயிர். வினையின் ஆட்சிக்குள்ளதான் நிற்குமே தவிர அதனை கடந்து செல்லும் வலிமை அதற்கு ஏற்படாது. எனவே விதியினை மாற்றுகின்ற மதியினை தந்திடும் ஆற்றல் இறைவன் ஒருவனுக்குத்தான் உண்டு. இது நம்முடைய முன்னோர்கள் சொன்னது. அந்த இறை சிந்தனை தான் மனிதர்களாகிய நாம் எழுத்து வண்ணம், கருத்து பதம், நிறைவான மொழி மந்திரம், மெய்மைகளின் விளக்கம் தத்துவம், அறியும் வெளிப்படுத்தல் திறன் சுவை, உலக அனுபவப்படுத்தல் புவனம், இவை வழி நம் சுயத்தை கட்டி போட்டு விடுகின்றோம். இந்த பந்தத்திலே கட்டி போடுவதைத்தான் பசுவை கொண்டு போய் மாட்டு தொழுவத்தில் கட்டுதல் என்று சொல்வார்கள். உயிர் என்றாலே பசு என்னும் அழகான உவமானத்தை பெற்றிருக்கிறது. பதி என்பது இறைவன், உயிர்கள் பசு, பாசம் என்பது உலக ஆசைகள். இதைத்தான் இறைவன், உயிர், உலகம் என்று 3 பொருளை சொல்லுகிறார். பசு நிலையானது, பதி நிலையானது, பசு தலையால் கட்டுண்டது, உலகம் மாறுவது. எந்த ஒன்று முன் ஒரு கணத்தில் இருந்தது போல் அடுத்த கணத்தில் இல்லாது மாறிக்கொண்டிருக்கிறதோ அந்த மாயை தான் இயங்கியல் தன்மை என்று சொல்வார்கள். அப்படி சைவ சித்தாந்தத்திலே பதி பசு பாசம் என்று சொல்வார். வழிபட்டதை உணர இயலாமல் வழி தெரியாத நிற்கையிலேதான் இந்த வாழ்க்கை அழிவை நோக்கி போகிறது. அதனாலதான் மாணிக்க வாசக பெருமான் சொன்னார்,
சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் என்று சொன்னார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அது ரொம்ப முக்கியமான வரி. என்னைக்கா நம்ம பொருள் உணர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? கண்ணொன்று பார்க்க, வாய் ஒன்று பேச, மெய் ஒன்று தேட, இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு. இருக்கின்ற பொழுதே சிவானந்த பேரின்பத்திலே திளைக்க வைப்பதுதான் இறைவனை தொழுதல். இதைத்தான் நம்ம திருவாத ஊரர் சொல்ற. வழிபடு பொருளை உணர்ந்து வழிபடுவதும் மற்றவர் உணர்ந்து வழிபட வைத்தலுமே பூசைகளில் எல்லாம் சிறந்த பூசையினர். அருணந்தி சிவாச்சாரியாருடைய சிவஞான சித்தியில ஒரு விளக்கம் உண்டு. ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நல் பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல் நன்றா, ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல், ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசைன்னு சொல்றார் சிவஞான சித்தியார் சுபக்கம் 275வது பாடல் வரி. திரும்பவும் அந்த பாடலை சொல்லுகிறேன். அருமையான பாடல். ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நல் பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல் நன்றா, ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல், ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசைன்னு சொல்ற. இதைத்தான் திருமந்திரம் அழகாக சொல்லுகிறது. பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. நான் ஏற்கனவே சொன்னது திருமந்திரம் அல்ல, சிவஞான சித்தியார் 275வது பாடல். அது வேறு புத்தகம். பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னு. எப்ப பிறவி நம்ம தொடர்ந்து வர்றதுக்கு என்ன காரணம்? நம்ம முயல் தவம் செய்யாமைங்கிற. இறைவனை தமிழால் வெளிப்படுத்துவதும் பெரும் தவம் என்பதை கூறி தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே இறைவன் தோற்றுவித்தான் என்பதை எடுத்து சொல்லுகிறார். இங்கு முயல் தவம் என்பது தவத்தை வாழ்வில் நின்று வேறான ஒன்றாக கருதாது வாழ்க்கையே தவமாக கொள்ளுகின்ற பெருநிலை. அதை சொல்லும் போதுதான் அழகா சொல்றாரு. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் தானேன்னு சொல்றார். இப்ப திருமந்திரம் என்பது தவ மொழி மாத்திரம் அல்ல, அது வாழ்வு தருகிற மொழி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் நீத்தார் பெருமையில சொல்ற. எல்லா உயிர்கள் மேலும் சிறப்பான கருணை கொண்டு வாழ்வினை பேணி நிற்றலால் அவர் அறவோர் என்று இலக்கணம் வகுத்திருக்கிறார். அடுத்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், சிறப்பீனும் செல்வமீனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கின்ற. நம்முடைய வாழ்க்கை நிறைவை தரக்கூடிய அறத்தினை விட வேறு என்ன உறுதுணை உயிருக்கு இருக்கிறது என்பதை கேள்வியாக எழுப்புகிறார். அப்படி இறைவன் நம்மிடத்திலே எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. நிலையாமை. திருமந்திரம் அழகாக சொல்லுகிறது. நிலையாமை என்ற சொல்லுக்கு உடலை விட்டு உயிர் பிரிந்தபின் ஆன்மாவுக்கு துணையாக வராத உலக வாழ்விற்கு மனிதனுக்கு துணை நின்ற பொருட்கள் அது நிலைக்காது. மனிதன் உயிர் வாழும் வரை துணையாக இருக்கும் 4 பொருட்களை திருமந்திரத்துல முதல் தந்திரத்திலே திருமூலர் சொல்லிடுறார். யாக்கை நிலையாமை ரொம்ப அருமையான விஷயம்.
மனிதனின் மரணத்திற்கு பின்பு அவனது ஆவியோடு வருவது வராதது எது? 144வது திருமந்திரம் அழகாக சொல்லுகிறது. பண்டம் பெய் கூரை பழகி விழுந்த கால் உண்ட பெண்டிரும் மக்களும் பின் செல்லார். கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே. அருமையான விஷயம் பாருங்க. கூரை போல விழுகின்ற உடலிலிருந்து வெளிப்படுகின்ற ஆவி, ஐம்பொறிகளை கொண்டு இயங்கிய உடல், அந்த உடலால் பிறந்தவர்களும் அந்த உடலை மணந்தவர்களும் துணையாக ஒருபோது வரமாட்டார்கள். வேற எது துணையா வரும்? இந்த உடலால் செய்யப்பட்ட நன்னெறிகளே துணையாக வரும். எது? கொண்ட விரதமும் ஞானமும். நம்ம இந்த கலியுகத்துல இந்த உடல் பிறவி எடுத்து நம்ம அனுபவிக்கின்ற அந்த நிகழ்வுகள், இந்த உடல் எடுத்திருக்கிறோம், இந்த உடல் பல்வேறு இன்பங்களை தூய்த்திருக்கிறது. அந்த காலகட்டங்களிலே விரத முறைகளை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் இன்பம் துய்த்த எந்த பொருளும் நம்மோடு வரப்போவது இல்லை. அப்பா என்று மகன் பிரியத்தோடு அழைக்கிறான். அவன் மனைவி வந்த பிறகு அப்பா சும்மா தொணத்தொன்னு பேசாதீங்கிறான். என்னடா அப்பா தான் எல்லாம் நினைச்சீரையா? அது ஒரு காலம் அப்ப எனக்கு பேசுறதுக்கு வேற ஆள் வந்துட்டாங்க போச்சா. மனைவியே சொல்லுவோம் ஒரு கட்டத்துல, என்ன எப்ப பார்த்தாலும் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படி கடை வீதி பக்கம் போயிட்டு வந்தா தான் என்ன? அவளுக்கே வெறுப்பு வந்து விடும். அவள் வாயை திறந்து பேசுகிற பொழுது சும்மா வாயை மூடுறியா, எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கு. இது கூட வருமா? வராது. அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் இது அழகா சொல்லுவார். ஒரு மனைவி இறந்திருக்கிற பொழுது வந்தவங்க எல்லாம் ஆறுதல் சொன்னாங்க. வாரியார் சுவாமிகள் சொன்னார், அவளுக்குரிய ஸ்டேஷன் வந்து விட்டது, இந்த வாழ்க்கையே ஒரு தொடர் வண்டி பயணம், அவளுக்குரிய ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்கிட்டா, எனக்கு வரப்போகிற ஸ்டேஷனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்பாரு. அப்ப அவர் கூட என்ன வந்தது? அவர் மேற்கொண்ட விரதம், ஞானம், படித்த கல்வி, அதுதான் கூட வரும். அதுதான் 145வது திருமந்திரத்துல சொல்றாரு, ஊரெல்லாம் கூடி ஒழுக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு. முடிஞ்சு போச்சா? பேரு பதவி பட்டம் எல்லாம் அவுட்டு. உடலை விட்டு உயிர் நீங்கினால் உயிருடன் இருந்த போது உடலுக்கு வைத்த பெயர் கூட வராது. போனோம்பா பாடின்னு பா. யோசித்து பாருங்க, நாத்தம் பிடிக்குதுறாங்கிறான். ஐஸ் பொட்டியில வச்சா கூட 3 நாள் 4 நாள், அது இடையில கரண்ட் போச்சுன்னா நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சு நாறுதுரா உடம்புங்கிறான். இந்த உடம்புக்குத்தான் சென்ட் போட்டு வளர்த்தோம், முகப்பூச்சு போட்டு வளர்த்தோம், எதுவும் கூட வராது. நல்ல பவுடர் போட்டு அப்படியே போறமே, வருமா? திருமந்திரம் அடிச்சு சொல்லுது, இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது. 158வது திருமந்திரம் நல்லா குறிச்சுக்கோங்க. வளத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றும் குளத்தில் மண் கொண்டு குயவன் வணைந்தான். முதல் 2 வரி ரொம்ப வித்தியாசமான ஒரு வார்த்தை. குளத்தின் மண் கொண்டு குயவன் வணைந்தான். இந்த உடம்பு மண்ணு, குளத்துல இருக்கிற மண்ணு, அது குயவன் வணைந்தான், இறைவன் வணைந்தான். அடுத்த 2 வரியில தான் நம்மள பலார்னு சாத்துறாரு. உடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர், உடல் உடைந்தார் இறைப்போதும் வையாரே. எப்பா குடம் உடஞ்சிருச்சுன்னா கூட அது ஓடு அப்படின்னு எடுத்து வைப்பாங்களாம், எதுக்காவது பயன்படும்னு. இந்த உடல் உடைஞ்சிருச்சுன்னா, திருமந்திரம் சொல்லுது பாத்தீங்களா, இந்த உடல் உழுந்தா, இந்த உடல் உடைந்தால் இறைப்போதும் வையாரே, வச்சுக்கவே மாட்டான். உடைந்த குடத்தை கூட வீட்டில் ஒரு ஓரத்துல பல நாட்கள் வைக்க முடியும். நம்முடைய இறை அன்பு ரொம்ப அழகா சொல்லுவார். ஓடாது என்று நீங்கள் ஒதுக்கி வைக்கிற கடிகாரம் கூட
ஒரு நாளைக்கு 2 தடவை சரியான நேரத்தை காட்டுகிறதுன்னு சொல்றாரு. ஓடென்று வீட்டிலோர் ஓரத்தில் பல நாட்கள் வைக்கலாம், ஆனா உயிர் இல்லாத உடலை வைக்க முடியுமா? எங்க டாடி என் கூட தான் வாழ்ந்தார், அவர் நான் பத்தமா வச்சுக்கிறேன், என் கூட அவர் இருப்பார். சில திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க நீங்க, மூடுபனின்னு ஒரு திரைப்படம். தன் தாய் இறந்து போயிருப்பா, எலும்ப பாதுகாத்துக்கிட்டு இருப்பார். அது ஒரு சைக்கோன்னு சொல்லுவாங்க. அத அந்த காதலி பார்த்துட்டு தெரிச்சு ஓடுவாங்க. அதுல பிரதாப் போத்தன் அற்புதமா நடிச்சிருப்பார். எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மான்னு சொல்லி எலும்பு கூட பார்த்து அழுவார். உங்களை அப்படியே பழைய நினைவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தா யாராவது இருப்பாங்களா? ஓடிடுவான். 9ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் படித்த தூய மரியன்ன பள்ளியில முதல்ல எலும்பு கூட பாக்குறேன். 4 நாள் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. ஆய்வகத்துல வச்சிருந்த எலும்பு கூடு 4 நாள் காய்ச்சல் வந்துருச்சு. அப்ப எல்லாம் எலும்பு கூடு வைப்பாங்க, இப்ப எல்லாம் பிளாஸ்டிக்ல வந்துருச்சு. அன்னைக்கு நான் படித்த பள்ளியில அப்படியே ரியல் எலும்பு கூடு. அதை பார்த்து காய்ச்சலே வந்துருச்சு. முதல்ல எலும்பு கூட பார்த்தா எப்படி இருக்கும்? அதுவும் பையனுக்கு உள்ள தள்ளி விட்டு கதவை வேற பூட்டிடுவான். மருத்துவ படிப்பு படிக்க போறப்ப அதான் நடந்தது. சொல்லுவா, ஒரு நாள் முழுக்க மார்ச்சுரியில டியூட்டி போடுவாங்கப்பா, ராத்திரி உள்ள தள்ளிட்டு கதவை பூட்டிடுவாங்க. அதுல பழகுனாதான் டாக்டர். பல பேர் அதோட ஓடி போனவெல்லாம் இருக்கேன். எனக்கு டாக்டரே வேணாமியான்னு ஒரு 50 பணத்தோட ஒரு நாள் முழுக்க உட்காரணும்னா எப்படி இருக்கும்? முடியுமா? அதுதான் சொல்றார், உடைந்த குடத்தை கூட ஓடென்று வீட்டிலே வைப்பார்கள், ஆனால் இறைப்பொழுதும் வைக்க முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். வச்சுப்பாங்களா? கிடையாது. திருமந்திரம் 167 சொல்றாரு, காக்கை கவரில் என் கண்டார் பளிக்கில் என் பால் துளி பெய்யிலன் பல்லோர் பளிச்சிலன் தோற்பையில் நின்று தொழிலற செய்தூட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. இந்த உயிரானது உடலை தோற்பையாக பயன்படுத்தி விட்டு தனது தொழில் முடிந்த பிறகு உணவருந்திய எச்சில் வாழை இலை போன்று தூக்கி எரிந்து விடுங்கிறார் திருமூலர். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. அப்ப இந்த உடம்பு நிலையா? கிடையாதே. பிறகு எதுக்கு இந்த பாடுபடுறோம்? உடம்பை எப்படியாவது காப்பாற்றணும். டாக்டர்கிட்ட 85 வயசுலயே உட்காந்து சொல்றார், எப்படியாவது ஒரு 15 வருஷம் என்னைய காப்பாத்தி விடுங்க. 100 வயசை நான் தொட்டுறணும். தொட்டு என்ன செய்ய போற? 85 வயசுல எல்லாம் போச்சு உனக்கு. எதற்காக வாழணும்? இந்த உடம்ப உயிர் இருக்கிற வரைக்கும் வந்தபடி நல்லபடியா போடணும்னு யாருமே பிரார்த்தனை பண்றதே கிடையாது. பூமிக்கு வந்தாச்சு, புள்ள குட்டிகளை கட்டி கொடுத்தாச்சு, பேரம் பேத்திய பார்த்தாச்சு, ரைட்டு, கடவுளே எப்ப கூப்பிடுறியோ கூப்பிட்டுக்க சொல்ல மனசு ஏன் வரமாட்டேது? இந்த உடம்பு மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, இதை விடுங்கிற, விட்டுடுங்கிற, இந்த உடம்பு பிரயாசத்தை வைக்காதீங்கிற. இந்த உடம்பு ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாயிரும், குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாயிடுறாங்க, எல்லாம் முடிஞ்சு. அதனாலதான் சொன்னேன், இந்த உடம்பு யாக்கை நிலையாமை. செல்வமாவது நிக்குமா? திருமந்திரம் 169 சொல்லுது, இயக்குறு திங்கள் இருட்பிளம்பொக்கும் துயக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டாம், மயக்கர நாடு மின் வானவர் கோனை பெயல் கொண்ட போல பெருஞ்செல்வமாமே. எப்படி? நிலையில்லாத செல்வத்தை அமாவாசை நாளில் மறையும் நிலவோடு ஒப்பிட்டு சொல்ற. துயக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டாம், மயக்கர நாடுமி இயக்குறு திங்கள் இருட்பிளம்புக்கும். அந்த பௌர்ணமி முடிஞ்ச உடனே அமாவாசை வருது பாருங்க, அந்த இருட்டு, அது போல செல்வம். நல்வழிக்கு பயன்படுத்தாம சேர்த்து வைத்த அந்த செல்வத்தை மறுமை வாழ்க்கை எடுத்து செல்ல முடியுமா? முடியவே முடியாது. நல்வழிக்கு பயன்படுத்துங்க. 5000 ரூபாய் கைக்கு வருதா, ஒரு 500 ரூபாய்க்கு இறைப்பணிக்கு செலவழிங்க. திருமந்திரம் 171 சொல்லுகிறது, ஈட்டிய தேன்பூ மனம் கண்டிரதமும் குட்டி கொணர்ந்தொரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டி துறந்திட்டது வழியார் போல
காட்டி கொடுத்தது கைவிட்டவாறே. மனம் வாய்ந்த பூக்களை தேடி அவற்றிலிருந்து தேனீக்கள் தேனை சேர்த்து கூட்டுல வைக்குது. அந்த தேனை பல சூழ்ச்சிகள் செய்து மனிதன் கைப்பற்றுகிறான். அதுபோல மனிதன் அரும்பாடுபட்ட செல்வத்தை சேர்த்தாலும் அவன் உயிரோடு இருக்கும் போதே அது பிறரால் கவரப்படுகிறது. பாக்குறோம்ல, அப்பா வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்ப கிளம்புறீங்கன்னு கேட்பான் பையன். மக சொல்லுவா, அப்பா ரிட்டையர்ட் ஆகி லம்பா பணம் வந்திருக்குமே அப்பா, என் வீட்டுக்காரர் புதுசா தொழில் பண்ணலாம் இருக்கார், கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லது, நல்லது, உங்களுக்கு நல்லது. எப்படி இருக்கு பாருங்க. இது நிலைக்குமா? எல்லாம் வருவான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னா, கையில காசு இருந்தா போதும், எல்லாம் முக்கியம். வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தான் சம்பாதிக்கிறோம், அதுகளுக்கு தான் கொடுக்க போறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை பெறுகிற வரை அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்களானா கிடையாது. அப்பா அம்மாவுடைய கடன்ல பங்கு போடுறான்னா அதுக்கு நம்மளால முடியாது. நமக்கு குடும்பம் இருக்குல்ல, என் குடும்பத்தை யார் பார்க்கிறது? அவரை நம்பி என்ன நம்பியா கடன் கொடுத்தீங்க எங்க அப்பாவுக்கு? கேட்கிற புள்ள இருக்கான். களி முத்திருச்சு. கலிகாலத்துல அப்பா பட்ட கடனை புள்ள அடைக்கிறான்னா நினைக்கக்கூடாது. அதுக்காக கடனே வாங்காதீங்க. என் புள்ள நல்லா இருக்கணும். நான் பல பேரை பார்த்திருக்கிறேன். விஆர்எஸ் கொடுத்து மகனை வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. பையன் எப்படியாவது சம்பாரிச்சு நமக்கு கொடுப்பான். அவன் வெளிநாட்டிலே வேற மாதிரி போயிடுவான். அதுக்கப்புறம் அப்பா என்னப்பா, சரி ஏதோ உங்க கடமையை செஞ்சீங்கன்பான். அப்ப இவர் இருந்த வேலையும் போய் விஆர்எஸ்ல பணம் லம்பா வந்து பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பி அந்த பிள்ளை பிற்காலத்துல பார்க்கும்னு நினைச்சா அவன் பாய் பாய் அப்படின்ட்டு போயிடுறான். போன் பண்ணா கூட எடுக்கிறது இல்லை. யோசித்து பாருங்க. தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். பெற்றவள் மனமோ பித்தம்மா, பிள்ளை மனமோ பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா. சோதனைய பங்கு வச்சா சொந்தம் இல்ல பந்தம் இல்ல. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. அழகான வார்த்தை வரிகள். பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா. சோதனைய பங்கு வச்சா சொந்தம் இல்ல பந்தம் இல்ல. 173வது திருமந்திரத்துல சொல்லுகிறார், மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் களம்போல் அவிழ்கின்ற யாக்கைக்கு ஓர் வீடு பேறு ஆக சிமிழ் ஒன்று வைத்தமை தேர்ந்து அறியாரே. தேனி சேர்க்கின்ற தேனுக்கு ஒப்பாக கூறிய திருமூலர் நீரில் செல்லும் களத்திற்கு ஒப்பாக சொல்லுகிறார். செல்வமும் செல்வத்தால் பெறப்படுகிற பொருள்களும் நீரில் போகிற மரக்களம் கவிழ்வது போல அழிந்து போகும்னு சொல்ற. சரி, இளமையாவது நிலைக்குமா ஐயா? இளமையும் நிலைக்காதான். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்வின் பாதையை நிர்ணயம் செய்யக்கூடிய பருவம் எதுனா இளமை. மனிதன் உடல் உறுதியோடு காணப்படுகிற பருவம். அந்த பருவத்தின் நிலையாமையை திருமந்திரம் அழகா எப்படி சொல்லுது தெரியுமா? 177வது திருமந்திரம் சொல்லுகிறது, கிழக்கெழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே கிழக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர். விளக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விளக்கண்டும் தேரார் வியன் விழகோரே. சூரியன் கிழக்கில் உதயமாகி மேற்கில் மறையும் வரை உள்ள, அதாவது உதயம் என்பது கிழக்கிலே உதயம் என்பது பிறப்பு, மேற்கிலே மறைய கூடிய அந்த நிலை இறப்பு. இந்த இடைப்பட்ட கால அளவே மனிதனின் இளமைன்னு சொல்றார். தேய்ந்த தொழிந்த இளமை கடைமுறை என்று இளமை தேய்ந்து ஒளியக்கூடியது. உடம்பு இல்லைங்கிறாரு, செல்வம் இல்லைங்கிறாரு, இளமை இல்லைங்கிறாரு. சரி, உயிராவது நிக்குமா சாமி? உயிரும் நிக்காது. உடல், செல்வம், இளமை, உயிர் எப்படி இருக்கும்?
உடலையும் செல்வத்தையும் இளமையும் உயிர் இல்லாமல் அனுபவிக்க இயலாது. அந்த உயிராவது நிலையா இருக்குமா? 187வது திருமந்திரம். தலைக்கின்ற செந்தளிர் தன்மலர் கொம்பில் இழைக்கின்றதெல்லாம் உயிர்க்கின்ற கண்டும் பிழைப்பு இன்றி எம்பெருமான் அடியேத்தார் அழைக்கும் போது அறியார் அவர்தாமே. பல கிளைகளை கொண்ட மரத்திலிருந்து பழுப்புற்று உதிர்கின்ற இலை போல பல உறுப்புகளை கொண்ட உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுமா. கிளைகளை கொண்ட மரத்துல பழுப்பு வந்து இலை உதிர்வதை போல இருக்கிற உறுப்பு பூரா உதிருமா. கிட்னி போகும், சட்னியா போகும், கணையம் போகும், இருதயம் போகும், கண்டு போகும், எல்லாம் போகும். எப்படி போகுமா? மரத்திலிருந்து பழுப்புற்று உதிரும் இலை போல. இந்த உடம்புல இருக்கிற பல உறுப்பு இருக்குதுங்க உள்ளுக்குள்ள. ஆழமில்லா சுரப்பின்னு சொல்றோம். இப்ப என்ன செய்யலாம்? அப்ப என்னதான் செய்ய முடியும்? எல்லாம் போயிரும்ன்றீங்க சாமி, அப்புறம் என்னதான் செய்யறது? பாதை இருக்குது. பாதைக்கு பக்கவாட்டுல சில்லென்று பூத்த சிறுநெருஞ்சி காடும் இருக்கிறது. அழகா ஒரு பழைய பாடல் நமக்கு சொல்லுகிறது. சில்லென்று பூத்த சிறுநெருஞ்சி காட்டினிலே இல்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே கவி நிலைக்குமோ அப்படின்னு ஒரு தொகையரா வரும். அதுக்கு அடுத்துதான் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவன சிரிக்கும் மலர்குடியார் பைந்தமி இதழில் பலரசம் தருவாள் பரிகிட தலைகுனிவாள் காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றில் முளைத்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோன்னு ஒரு பாடல் உண்டு. சில்லென்று பூத்து சிறுநெருஞ்சி காட்டினில் 1617வது திருமந்திரம் சொல்லுகிறது. நெறியை படைத்தான், நெருஞ்சில் படைத்தான், நெறியில் வலுவின் நெருஞ்சில் முள்பாய். நெறியில் வலுவாது இயங்க வல்லாருக்கு நெறியில் நெருஞ்சில் முள் பாயகிலாவே. இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்ற கொள்கை வகுத்துக் கொண்ட பின்னால் பாதை மாறக்கூடாது. மாறினால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும். அப்ப யோசிச்சு பாருங்க. முன்னெடுப்போடு சொல்லப்பட்டது. திருமூலர் தன் இயல்பில் உடன்பாட்டாளர். உடன்படலைன்னா கொஞ்சமும் தயங்காமல் மறுதளிப்பார். அவர் மரபை மறுத்தவர் அல்ல. அவர் கலகத்தை உண்டாக்கியவர் என்று சொன்னவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் மரபார்ந்த நெறிகளை முன்வைக்க விரும்புபவர் திருமூலர். மரபார்ந்த நெறி, உயிர் எப்படி போகணும், உங்களை இட்டு செல்லும் என்றாலும் நெறிகள் உங்களை அடிமைப்படுத்தும் பொறிகள்ங்கிற மாக்கடல் ஆழ்ந்த உயிருக்கெல்லாம் கையில் ஆமலகம் என காட்டுவான் கையில் திருமந்திரம் செப்பிய செய்ய பொற்திரு மூலனை சிந்திப்பா என்று பதிபசு வாச விளக்க நூல் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? திருமந்திரம் செப்பிய செய்ய பொற்திரு மூலனை சிந்திப்பா. உயிர்கள் அனைத்து யார சிந்திக்கணும்னா திருமூலரை சிந்திக்கணும். நான் சொல்லல, பதிபசு பாச விளக்க நூல் சொல்லுகிறது. சந்தேக கடலிலே ஆழ்ந்த உயிர்களுக்கெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளது விளக்குவான் மயக்கத்தை தீர்க்கின்ற திருமந்திரத்தை செய்த திருமூலன் என்று சொல்லுகிறார். நமக்கு விடை திருமந்திரத்துல இருக்குங்க. இளைஞர்கள் என்ன கேட்டாலும் அதற்கு விடை திருமந்திரத்துல இருக்குது. நீ எப்படி மூச்சு விடணும் திருமந்திரம் சொல்லுது. நீ மருத்துவரை போய் பார்க்க வேணாம் சாமி, உடம்ப கொஞ்சம் கவனி. அப்ப மந்திரம் மனித வாழ்விலை கடைபிடிக்க வேண்டிய ஜீவ காருண்யம். அதான் வள்ளல் பெருமான் சொன்ன அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. முதல்ல திருவள்ளுவர் அழகா சொன்னார், புலால் மறுத்தல். திருமந்திரம் கொல்லாமை, கல்லுண்ணாமை, பிறர்மனை நயவாமை, பஞ்சமான பாதங்கள் தவிர்த்தல் தொடர்பாக சொல்லுகிறது. திருமந்திரத்தை படிச்சாச்சுன்னா தப்பு பண்ணணுங்கிற மனசு வராது. திருமந்திரம் 197 சொல்லுகிறார்,
நற்குரு பூசைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மலர் நற்றோர் நடுக்கமுற்ற தீபமும் சித்தமும் அமர் திட்டம் உச்சியேன்னு சொல்லுது. இறைவனுக்கு உகந்த மலர் இன்னும் ஒரு உயிரை கொல்லாமையாகிய சிறந்த மலர்ங்கிற. இறைவனுக்கு என்ன பூ பிடிக்கும்? அடுத்த உயிரை கொல்லாம அதான் அந்த பூ தான் அவருக்கு பிடிக்கும். ஒன்றிணைந்த மன வைராக்கியம் தான் தீப ஒளிங்கிற. உயிர்களிடத்து இறைவன் உரைகிற இடம் எது தெரியுமா? தலை உச்சி, சகசிராசாரம். சின்ன வயசுல உச்சி குழின்னு சொல்லுவோம். இறைவன் படைப்புகளை கொள்வதையோ வதைப்பதையோ திருமூலர் அனுமதிக்கவில்லை. சிவனை பூசிப்பதற்கு அட்ட புஷ்பம் வேணும். அக பூஜை உகந்ததா சொல்லுகிற பொழுது அந்த மலர்களை சொல்லுவேன். 198வது திருமந்திரம். கொள்ளிடு குத்தென்று கூறிய வாக்களை வல்லடிக்காரர் வலிக்கயிற்றால் கட்டி செல்லிடு நில்லென்று தீவாய் நரகிடை நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே. 198வது திருமந்திரம். கொள்ளென்றும் குத்தென்றும் எரி என்றும் அங்கடமே செய்து கொடியவர்களை கூற்றவன் தன் ஏவலாளராகிய அவன் கயிற்றினால் கட்டி இடிமுழக்கம் போல முழங்கி நரகத்தில் விடுவார். உயிர்களை அன்பு செய்யாதவனுக்கு இதுதான் நிலைமை. பிறருக்கு துன்பம் செய்யாது இன்பம் செய்ய வேண்டும். அதுக்கு 200வது திருமந்திரத்தை நம்ம படிச்சுதான் ஆகணும். கொலையே களவு கற்காமம் பொய்கூறல் முளைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சாந்தின் பஞ்சார்ந்தோருக்கு இளையாம் இவை ஞானானந்த திருத்தலே என்று சொல்லுகிறார். கொலை களவு கல்லுண்டல் அறமற்ற காதல் பொய் என்கின்ற 5ம் மாறா மயக்கம் தரக்கூடிய பெரும் பாவமா. கொலை களவு கல்லுண்டல் அறமற்ற காதல் பொய் இவற்றை செய்பவர்கள் நரகத்தை அடைவார்கள். இதை செய்யாம இறைவனை நாடியவர்கள் இரவாத பேரின்பத்தை பெறுவார்கள். அழிவில்லாத திருவடி உணர்வு இன்பத்தில் இருத்தலே மெய்ப்பொருள்னு சொல்ற. இந்த பாவங்கள் செய்தவரை பின் விளைவாக வந்து பின்தொடர்ந்து அவனை கொண்டு விடும் என்று சொல்ற. அடுத்து புலால் மறுத்தல சொல்றப்ப அழகா சொல்றாரு, ஐயன் வள்ளுவன் கொலையில் கொடியாரை அப்படின்னு வேற ஒரு திருக்குறள்ல சொல்லும் போது நம்ம பாருங்க, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னர். இவர் திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா, பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண இயமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லத்தக்க தள்ளி மறித்துரைப்பாரே. புலால் பிறப்பில் இழிவானவர்கள், அந்த புலையர்களை இடிபோல் முழங்கி யமன் நரகத்திலே தள்ளி துன்பப்படுத்துவார். புலால் உண்பவருக்கு இம்மையிலும் கொள்ளாததே ஆகும். அந்த ஊன் நல்ல உள்ளத்தை தராது. சொல்ற. அடுத்து ரொம்ப ஒரு படி மேல போயிட்டார். ஒரு படி மேல போய் வேறு விதமா சொல்றேன். மூல நூல்கள்ல திருமந்திரத்தினுடைய பாடபேதத்துல சில பாடல்கள் சொல்வது உண்டு, எண்ணு இருக்கார். யாரோ ஒரு அன்பர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மொழி வாங்கிய கொஞ்சம் கட் பண்ணி ரொம்ப நெருக்கடியா இருக்கு. அந்த அந்த ஆப்ஷனுக்குள்ள என்னால இப்ப போக முடியல. எல்லாருமே கொஞ்சம் அந்த மைக்க வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சொல்ல வந்த கருத்துல வந்து நம்ம மாறுபாடாயிரும். பன்றியாக பிறப்போம்ன்றார். பொன்றிலாரை சொல்லி கூறினார், தின்றிலாரை தினச்சொலி தெண்டித்தார், பன்றியாப்படியில் பிறந்து 7 நரகு ஒன்றுவார் அரண் ஆணை இது உண்மையே. இது திருமந்திரத்துல தேடி பாத்தீங்கன்னா அந்த பாட்டு இருக்காது. இது இடைச்செருகல் பாடல். அத திருமந்திரம்னு போட்டு வச்சிருக்கிறாங்க சில இடங்கள்ல. கொள்ளும் தன்மை இல்லாதவர்களை கொல்லும்படி சொல்லி தூண்டினவர்களும், புலல்
புலால் புசியாதவர்களை புசிக்குமாறு சொல்லி வற்புறுத்தி தின்னுமாறு செய்தவர்களும் பூமியில் பன்றியாக பிறந்து 7 நரகத்திலும் போய் சேர்வார்கள். இது சிவபெருமான் ஆணை, இது சத்தியம். நான் ரொம்ப விரிவா உள்ள போக விரும்பல. மலம் தின்னும் இயல்பை உடையது பன்றி. எனவே அதன் பிறப்பு இழி உடையதாயிற்று. அந்த இழி பிறப்பு தீயவர்களுக்கு ஏற்படும் சொல்ற. உணர்ச்சியை கிளப்பக்கூடிய உணவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். இன்றைக்கு இளைய சமுதாயம் எங்க பார்த்தாலும் இளைய சமுதாயம் இறைச்சியை கடிச்சு இழுத்துக்கிட்டு தான் இருக்கான். வாரம் முழுக்க இறைச்சி. வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கையால ஒரு சைவ சாப்பாடு போட்டா மூஞ்சிய தூக்குறான். தினம் அசைவ உணவா சாப்பிட்டு 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 எல்லா வியாதியையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்கான். சரி, அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறானேன்னு பிரியமா பருப்பு ரசம் ஒரு கீரை வச்சு கொடுத்தா கீரையை விரோதி மாதிரி பாக்குறேன். அவனுக்கு தேவை கடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கணும். விளைவு என்ன ஆகுது? எல்லா அவயங்களும் கெட்டு போய் விடுது. உண்ணுகிற அந்த ஒரு கணத்திற்கு நம்ம இன்பம் கிடைக்கும், அவ்வளவுதான். அந்த கண நேர இன்பத்தை தவிர்க்கலாம் இல்லையா? யோசித்து பாருங்க. இங்கிலாந்துல ஒரு சட்டம் உண்டுங்க. இந்த ஆடு வெட்டுறவன் மாடு வெட்டுறவன் கசாப்பு கடைக்கார யாருமே நீதிமன்றத்துல நீதிபதியா உட்கார முடியாது. அப்படி ஒரு வரைமுறை அங்க உண்டு. அப்ப யோசித்து பாருங்களேன். ஏன்னா அவனுக்கு அந்த நீதி சொல்லக்கூடிய இடத்துல ஆடு வெற்றவன ஆடு சாப்பிடுறவன இருந்தா அவன் கொடிய உள்ளம் படைத்தவனாக இருப்பான். அவனிடத்துல ஜீவகாருண்யம் இருக்காது. எப்பேற்பட்ட விஷயம் பாரு. அன்பு என்பது உயிரின் இயல்பு. மகாவீரர் சொல்லுகிறார், எல்லா உயிரினத்திலும் அன்பாக இருங்கள். ஜீவகாருண்யம் உள்ளவர்களிடமும் தெய்வங்களும் பணிந்து நிற்கும். சொல்றது யாரு? ஆதிசங்கரர் பகவத்பாதர். இல்லறத்தாருடைய கடமைகளாக உயிர்களிடம் அன்பு, பக்தர்களுக்கு சேவை, கடவுளின் புனித நாமம் ஜெபம். இதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகிறார். எல்லா உயிரினங்களிலும் நான் இருக்கிறேன், அவற்றின் உருவத்தில் உலவிக் கொண்டிருக்கிறேன். என்னை படைப்புகள் அனைத்திலும் பார்க்கிறவனே எனக்கு உகந்தவன் என நாளைக்கு வியாழக்கிழமை ஷீரடி சாய்பாபாவுக்கு போறவங்களுக்கு சொல்ற. பிற உயிர்களுக்கு தீங்கு செய்பவர் முதலில் தம் உயிருக்கு தீங்கு செய்து கொள்கிறார். ரமண மகரிஷி சொல்ற. இன்னும் எத்தனையோ ஞானிகள் மகான்கள் சொன்னாலும் நம்ம விடுறது இல்லை. இளைய சமுதாயத்தை மடைமாற்றம் செய்வதுதான் திருமந்திரத்தினுடைய வேலை. நம்ம எல்லாம் கடந்து வந்துட்டோம். உரிய நேரத்துல நம்முடைய வயதை ஒத்த அன்பர்கள் தான் இணையத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. உரிய நேரத்துல இது மாதிரி சமிக்கைகள் நமக்கெல்லாம் கிடைத்திருந்தால் கொஞ்சம் முன்பாகவே நாம் இந்த அசைவ உணவுகளை எல்லாம் தவிர்த்திருப்போம். நமக்கு சொல்ல ஆட்கள் இல்லை. கொன்றால் பாவம் தின்றால் போச்சு, இதுதான் காதுல ஒலிக்குது. கொன்றால் பாவமா, அதை தின்னுட்டா போயிருமா? எப்படி சால்சாப்பு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்படி இருந்தோம். அப்ப யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும். அருள் அல்லது யாது எனின் கொல்லாமை கூறல், பொருள் அல்லது ஊன் திணல். குறள் 254 சொல்லுகிறது. எந்த உயிரையும் கொல்லாமல் இரக்கங்காட்டி வாழ்வதே அருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உதவுகிறது என்று ஐயன் திருவள்ளுவன் சொல்லுகிறார். இன்னும் ஒருபடி மேல போய் அதை யோசிக்கிறோமா? முன் ஜென்மத்திலே அண்ணன் தங்கையாக உடல் எடுத்த 2 உயிர்கள் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களின் விளைவாக அண்ணன் ஆடாகவும் தங்கை மனித உடலாகவும் பிறந்திருக்கலாம் அல்லவா? இப்பொழுது நீங்கள் கொன்று தின்ன துடிக்கிற அந்த ஆடு முன் ஜென்மத்தில் உங்கள் சகோதரராக இருந்திருக்கலாம் அல்லவா? சிந்திக்கணும். உடல்கள் தான் வேறுபடுகிறது, உயிர்கள் வேறுபடுவது இல்லை. உயிர் பிரிந்தது உடல் அழிகிறது, உயிர் அழிவதில்லை. இதை நம்முடைய இந்து சமயம் ஏற்றுக்கொள்கிறது. அவரவர் செய்த வினைக்கேற்ப புல்லாகி பூடாகி எப்படியெல்லாம் பிறவி எடுத்திருக்கிறோம். தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருப்பேன். உடல் இல்லாத உயிர்கள் அறியாமை. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா,
தூக்கம் என்பது தினந்தோறும் ஏற்படுகிற மரணம். தூக்கத்தில் நாம் அறியாமை வையப்பட்டிருக்கிறோம். இறை சக்தி நமக்கு விழிப்பு நிலையை உண்டாக்குகிறது. இறை சக்தி நம்மை எழுப்பவில்லை என்றால் தூங்கியவர் தூங்கியவர் தான். 2 ஜென்மங்களுக்கு இடைப்பட்ட ஆழ்ந்த தூக்கம் தான் மரணம். அந்த விழிப்பு நிலையை நோக்கித்தான் இறைவன் நம்மை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு படுக்கிறோம், நாளை காலை எழுப்பி விடுறது யாரு? லோக நாயகன். நம்முடைய ஆயுள் என்ன என்பது அவனுக்கு தான் தெரியும். உயிர் சம்பாதித்த ஊதியம் என்ன? ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு, வள்ளுவன் சொல்லுகிறார். இந்த உயிருக்கு என்னடா ஊதியம்? ஈதல் இசைபட வாழ்தல். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். திருமந்திரத்துல நிறைய இருக்குங்க. பிறவியாகிய பெருங்கடலை கடக்கிறதுக்குத்தான் அம்பாள் தெப்பத்துல அமர்ந்து நம்ம எல்லாம் கடை தேற்றம் பண்றா. அதை விட்டுட்டு அங்க போய் அங்க சுத்தி இருக்கிற கடைகள்ல தான் கூட்டம் இருக்கே ஒழிய மீனாட்சி சொக்கரு அந்த தெப்பத்துல வர்றாங்களே, மைய மண்டபத்தை சுத்துறாங்களே, அதை பார்க்க யாரும் வர்றதில்ல. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கடை ஆரம்பிச்சிச்சு, இன்னைக்கு 300 கடை இருக்கும் போலுக்கு. பூரா வாங்கி தின்னுகிட்டே தான் இருக்காங்க. என்னடா திங்கிறீங்க? பசித்து புசின்னாங்க. பூரா உள்ள தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இன்புட்டு தான் போகுது, அவுட்புட்டுக்கு அங்க வேலையே இல்லை. யோசிச்சு பார்க்கணும். என்னென்னத்தையோ சாப்பிடுறானேங்க, ஒன்னும் புரியல, பூரா சாயம். அப்ப என்ன ஆகும்? இந்த உடம்ப சுடுகாடம் ஆக்கி வச்சுட்டாங்க. இது இறைவன் உரைகின்ற ஆலயம். இந்த ஆலயத்திற்கு நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? ஒவ்வொருவரும் விரதம் இருக்க வேண்டும். அதுதான் என்னைக்கும் கூட வரும். திருமந்திரம் அதைத்தான் சொல்லுது. பூரா சனிக்கிழமை ஆயிட்டா நாங்க ரிலாக்ஸ் பண்றோம். என்ன ரிலாக்ஸ் பண்ற நீ குடிக்கிறது என்னத்தை குடிக்கிற? திருமந்திரம் 324 சொல்றாரு, கழுநீர் பசுப்பெரின் கயந்துரும் தேரா கழுநீர் விடாய் தன் காயம் சுருங்கும் முழு நீர் கல்லுண்போர் முறைமை அகன்றோர் செழுநீர் சிவந்தன் சிவானந்த தேரலே. பசுவுக்கு அரிசி கழுவிய நீர் விருப்பம். அதை உண்டால் மீண்டும் கிடைக்கும் வரை அது காத்திருக்கும். அதுபோல சிவானந்தத்தை விரும்பி உண்போர் மீண்டும் அதையே நாடுவர். ஆனால் இந்த மனுஷன் சிவானந்தத்தை அருந்தாது கல்லருந்தி மாய்கின்றனர்களே, பசுவின் அறிவு கூட இவர்களுக்கு இல்லையே என்று இந்த நிலைகட்ட மாந்தரை பார்த்து இன்னொரு படி மேல போற. உண்பதும் உலாவதும் உறங்குவதுமாக இருப்பவர்கள் கீழானவர்கள். திருமந்திரம் 325. சித்தம் உருக்கி சிவமாம் சமாதியில் ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை சுத்த மது உண்ண சிவானந்தம் விட்டிடா நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே. இதை விட யாருங்க சொல்ல முடியும்? இதுதான் சித்தம் தெளிந்து சிவானந்த தேனை பருகி திளைக்காது உண்பதும் உலாவதும் உறங்குவதுமாக இருப்பவர்கள் கீழானவர்கள். அப்ப என்ன செய்யணும்? பெண் ஆசையும் கல்வொண்ணும் ஆசையும் உடையோர் கீழ் மக்கள். ஆணவம் மயங்கி புத்தி கட்டு போவார்கள். பிரணவ பொருளை உணர்ந்து அந்த தேனமுதை உண்டு கழித்தவனுக்கு சிறப்பு உண்டு. 326வது திருமந்திரம். காமமும் கல்லும் களவிற்கே ஆகும் மாமளமும் சமயத்தில் மயலுறும் போ மதியாகும் புனிதன் இணையடி ஓமய ஆனந்த தேரல் உணர் உண்டே. நீங்க திருமந்திரத்தை எளிமையா படிச்சிடலாம். வகுப்புல இருக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்றது உண்டு. திருமந்திரம் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த முதல் அந்த சீர் ஒன்னா வரும். உள்ளுண்மை ஓரார் உன்றார் பசுபாசம் வல்லன்மை நாதன் அருளனின் வாழ்வுறார் தெல்லுண்மை ஞான சிவயோகம் சேர்வுறார்
கல்லுண்ணும் மாந்தர் கருத்தறியாரே. கல்லறிந்து மாந்தர்கள் என்றும் உள்ள மெய்ப்பொருளை ஆய்ந்தறிந்து உணரவே மாட்டார்கள். அறிவினை கெடுத்தது, மனதை மயக்கிறோம். இரா பகலவன் கண்ணுக்கு தெரியாது. நிறைய சொல்றாரு, கல்லுண்பவர்களை ரொம்ப இடித்து பேசுகிறார். அப்ப அந்த காலத்துல அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. நம்ம சொல்லலாம், இன்றைக்கு சிவபெருமான் சுடலை பொடி பூசி சுடலையிலே நடமாடி இருக்கிறார். சிவன் ஆடிய நடனம் என்பது நம்மிடம் இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை என்கிற திரிபுறங்களை எரித்து அந்த சாம்பலை அணிந்து நமக்குள்ளே ஆடுகின்ற நடனம். அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஆணவம், கண்மம், மாயை இதை பலியிடுங்கடான்னா, இவன் ஆட்டை பலி கொடுக்கிறான், கோழியை பலி கொடுக்கிறான். கோழி உயிரோடு 120, செத்த பிறகு 200. குணத்தை திங்கிறாங்களே, இத போய் பலியிடல்ங்கிறான். நீங்க ஆலயத்துல கோபுரத்தின் வழியா உள்ள போறப்ப முதல்ல விநாயகர், அதை எடுத்து கொடித்தம்பம், அதை எடுத்து பலி பீடம் இருக்கும். தெரியாம என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அங்கதான் வெட்டணும்டான்னு வெற்றியான். அது எங்க என்ன, அது என்ன பலிபீடம் தெரியுமா? ஆணவம், கண்மம், மாயை 3ஐயும் பலி கொடு. அதுக்கப்புறம் தான் மூலவருடைய வாகனமான ரிஷபத்தடி பாரு. இது எந்த ஆலயமா இருந்தாலும் இது பொருந்தும். பெருமாள்கிட்ட போனாலும் அதான். அந்த பலிபீடத்துல எதை பலி போடணுமா? ஆணவம், கண்மம், மாயை 6 ஆதாரத்தை கடக்கணுங்க. அந்த ஆதாரத்தை கடந்து போறதுதான். நீங்க காசி விஸ்வநாதர் இருக்கிற இடம் காசி. காசியில இறக்க முக்தின்னு சொல்லுவாங்க. காசியில கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 கலக்கிற இடம் வாரணாசி. இதுல கங்கையும் யமுனையும் கண்ணுக்கு தெரியும், நல்லா புரிச்சுக்கோங்க. சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாது. அதுதான் சுழுமுனை நாடிங்கிற. மற்ற 2ம் இடகலை, பின்கலைங்கிற. இன்னைக்கும் சரஸ்வதி நதி தொடர்பான ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதத்தான் சொன்னாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டம். பூமிக்கு கீழே ஓடி வாரணாசியில கலப்பதானதும் வெண்ணிறமானதும் என்று ஆய்வுகள் சொல்லுகிறது. இதைத்தாங்க திருமந்திரம் அன்னைக்கே சொல்லிச்சு. ஒரு மனிதன் பிறப்பின் நோக்கத்தை இருந்து அதை அடைய வேண்டுமாயின் அந்த உடல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி அவன் நடை பயில வேண்டும். இந்த உடம்புக்குள்ளதாங்க எல்லாம் இருக்குது. கடலும் சங்கமம் இங்கதான், கங்கா, யமுனா, சரஸ்வதி எல்லாம் இங்கதான். இதை விட்டு விட்டு போய் போய் நான் போன வகுப்புலயே சொன்னேன், கும்பமேளால போய் குதிக்கிறேன்னு குதிக்கிறீங்களே. திருமூலர் கேட்கிறார், கும்பமேளா உனக்குள்ளதாண்டா இருக்கு. போய் 50 பேரும் கும்பமேளா கும்பமேளான்னு கும்பல் கும்பலா போறாங்க. கும்பமேளா நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ளே இருக்கிற நதிகளிலே நீராடுங்கிற. அன்பிற்கினிய பெருமக்களே, உனக்குள்ளே பல தீர்த்தங்கள் உண்டு. அந்த தீர்த்தத்தை நடமாடு என்று சொல்லுகிறார். அந்த தீர்த்தத்திலே நாம் திளைக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய ஆன்மீகம் நமக்கு அற்புதமாக கற்றுத்தருகிறது. எனவே அன்பிற்கினிய பெருமக்களே, அந்த நிலையிலேதான் நாம் நம்முடைய இந்த அற்புதத்தை நாம் உணர்ந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களை அன்போடு திருமூலர் நெறியிலே நெறிப்படுத்தி இந்த அளவிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன்.